Hi dears, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So இந்த வீடியோ எதை பத்தி சார் பார்க்க போறோம்? Consonant digraph with vowel அப்படிங்கிற டாபிக் தான். அது என்ன சார் digraph அப்படின்னு கேட்பீங்க. digraph அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ரெண்டு லெட்டர்ஸ், அதாவது ரெண்டு கான்சோனன்ட் லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு digraph அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. புரியுதுங்களா? இப்போ இது ஒரு வவ்வல் கூட சேர்ந்து என்ன பண்ணுது, சவுண்டை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டைகிராஃப் என்ன அப்படின்னா எஸ் ஹைட், சரிங்களா? எஸ் ஹைட் அப்படிங்கிற டைகிராஃப் நம்ம எடுத்திருக்கிறோம். இது என்ன சவுண்டை மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ் அப்படின்னு சவுண்ட். என்ன சவுண்டு? இஸ் அப்படின்னு சவுண்ட் இருக்கும். இப்போ ஏ கூட சேர்ந்து வரும்போது ஏ எஸ் ஹைட் அப்படின்னு வரும்போது இது எப்படி கொடுக்கும்? ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கொடுக்கும்? ஆஸ் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா கிளியரா புரியும். இப்போ சி ஏ எஸ் ஹைட் அப்படின்னு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு எப்படி சார் நம்ம ஃபோனிங் பண்ணணும்? சிக்கு இக்கு சவுண்டு, ஏ எஸ் ஹைட் அப்படின்னா ஆஸ் சவுண்டு இல்லைங்களா? அப்ப இக்கு பிளஸ் ஆ நமக்கு என்ன வரும்? கா அப்படின்னு நம்ம தமிழ்ல படிப்போம். அப்படிதாங்களே, இக் பிளஸ் ஆ நம்ம என்ன பண்ணுவோம்? கா அப்படின்னு தமிழ்ல படிப்போம். ஆனா நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன், தமிழ் வழியா தான் நம்ம லேர்ன் பண்றோம். ஸோ தமிழ் ஃபோனிங் வேற, இங்கிலீஷ் ஃபோனிங் வேற அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இக் பிளஸ் ஆ அப்படிங்கிறது எப்படி பண்ணா கே அப்படின்னு தான் படிக்கணும். அப்படியே கே அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷ்ல படிக்கணும். அப்ப சி ஏ எஸ் ஹைட் அப்படின்னா கேஸ் அப்படின்னு படிக்கணும். புரியுங்களா? எப்படி படிக்கணும்? கேஸ் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்தபடி டி ஏ எஸ் ஹைட் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. இது எப்படி சார் பண்ணுது? டினா இட் சவுண்டு, ஏனா ஆ சவுண்டு. அப்ப இ பிளஸ் டா, என்னது? டா. அப்ப டாஸ் என்ன வரும்? டாஸ் அப்படின்னு சவுண்ட் வரும். ஆர் ஏ எஸ் ஹைட் அப்படி வருது. இது என்ன சவுண்ட்ஸ் கொடுக்கும்? ஆர் இரு சவுண்டு, ஏ எஸ் ஹைட் அப்படின்னா ஆஸ் சவுண்ட் இல்லைங்களா? இப்ப இரு பிளஸ் ஆ நமக்கு என்ன வரும்? ரா. என்ன வரும்? ரா. அப்ப ராஸ் என்ன வரும்? ராஸ் அப்படின்னு வரும். அடுத்து ஜி ஏ எஸ் ஹைட் அப்படிங்கிற வேர்டை எப்படி சார் ஃபோனிங் பண்றது? ஜினா இக்கு சவுண்டு, ஏ சச்சுனா ஆஸ் சவுண்டு. அப்ப இக்கு பிளஸ் ஆ வரும் கா. என்ன வரும்? கா. ஜி வந்தா இக்கு சவுண்ட் வரும், அதுல சி வந்தா கே சவுண்ட் வரும். புரியுதுங்களா? அப்ப GASH அப்படிங்கறத கேஸ் அப்படின்னு எப்படி படிக்கணும்? கேஸ் அப்படின்னு தான் நம்ம ரைட் பண்ணணும். அடுத்து ஐ கூட SH சேர்ந்து வருது. ஐ கூட SH சேர்ந்து இருந்துச்சுன்னா இது என்ன சவுண்டை ஃபோனிங் பண்ணும்? இஸ் அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் கொடுக்கும்? இஸ் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் DIS ஹைட் அப்படி வேர்டு இருக்கு. இது எப்படி சார் நம்ம ஸ்பெல் பண்றது? டினா இட் சவுண்டு, ISHனா இஸ் சவுண்டு. அப்ப இட் பிளஸ் இ நமக்கு என்ன வரும்? டி அப்படின்னு வரும். என்ன வரும்? டி அப்படின்னு வரும். அப்ப DIS ஹைட் அப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? டிஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து FIS ஹைட் அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்றது? எஃப்க்கு இஃப் சவுண்டு, ஐஎஸ் கட்சிக்கு இஸ் சவுண்டு இல்லைங்களா? இப்ப இஃப் பிளஸ் இ நமக்கு என்ன இருக்கும்? ஃபி அப்படின்னு இருக்கும். அப்ப ஃபிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அடுத்து WIS ஹைட் அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி சவுண்ட் பண்ணணும்? டபிள்யூனா இவ் சவுண்டு, IS ஹைட் அப்படின்னா இஸ் சவுண்டு. இப்போ இவ் பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்? வி அப்படின்னு சவுண்ட் கிடைக்கும். அப்ப WIS ஹைட் அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்? விஸ் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அடுத்து AMIS ஹைட் அப்படின்னு வேர்ட் இருக்குது. இந்த வேர்டை எப்படி சார் ரீட் பண்றது? ஏனா ஆ அப்படின்னு சவுண்டு, எம்னா இம் அப்படின்னு சவுண்டு, IS ஹைட் அப்படின்னா இஸ் சவுண்டு. இப்போ சொல்லுங்க சார், பிகினிங்ல வவ்வல் என்ன பண்ண சொல்லிக்கிறானு? வவ்வலை அப்படியே சொன்னேன். இப்போ ஆங்கிறது என்ன பண்ண நம்ம அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து இம்மு கான்சோனன்ட், ஈங்கிறது வவ்வல் இல்லைங்களா? அப்ப இம்மு பிளஸ் இ நமக்கு ஜாயின் ஆச்சு, என்ன கிடைக்கும் நமக்கு? மீ அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா? லாஸ்ட் இஸ் கான்சோனன்ட் அப்படியே எழுதிக்கிறோம். அப்ப என்ன வரும்? அமிஸ் அப்படின்னு வருது. அப்ப AMIS ஹைட் அப்படின்னு வேர்டு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? அமிஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க, யூ கூட SH சேர்ந்து வருது. யூ கூட SH சேர்ந்து வருது. அப்ப அது என்ன சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னா அதே அஸ் அப்படின்னு சொல்லுங்க. நல்லா பாத்துங்க, ஏ கூட SH சேரும்போது ஆஸ் அப்படின்னு சவுண்ட் கொடுத்துச்சு. யூ கூட SH சேரும்போது அஸ் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் GUSH அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ஃபோனிங் பண்ணணும்? ஜிக்கு இக் சவுண்டு,
யூஎஸ் வச்சுக்க அஸ் சவுண்ட் இல்லைங்களா? அப்ப இக்கு பிளஸ் ஆ க என்ன வரும்? க. அப்ப கஸ் அப்படின்னு வரும். அது ஹைட் யூ எஸ் ஹைட் அப்படின்னு வேர்டு இருக்குது. இதை எப்படி நம்ம ரீட் பண்றது? ஹைட்டுக்கு இக்கு சவுண்டு, யூஎஸ் வச்சுக்க அஸ் சவுண்டு இல்லைங்களா? இப்போ இக்கு பிளஸ் ஆ நமக்கு என்ன வரும்? ஹா அப்படின்னு வரும். அப்ப ஹஸ் அப்படின்னு சொன்னா ரீட் பண்ணணும். அடுத்து ஆருக்கு இரு சவுண்டு, யூஎஸ் வச்சுக்க அஸ் சவுண்டு இல்லைங்களா? அப்ப இரு பிளஸ் ஆ நமக்கு என்ன வரும்? ர அப்படின்னு வரும். அப்ப ரஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பி ஆர் யூ எஸ் ஹைட் அப்படிங்கிற இந்த வேர்டு இப்ப நம்ம ரீட் பண்ணது. பீனா இப்பு சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, யூ எஸ் ஹைட் அப்படின்னா அஸ் சவுண்டு இல்லைங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி வரும்போது பிகினிங்ல கான்சோனன்ட் வந்தா என்ன பண்ணும்? அதுக்கு அடுத்து என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு அடுத்து வவ்வல் லெட்டர் இருந்துச்சுன்னா இந்த கான்சோனன்ட் இது கூட பிளண்ட் ஆகி என்ன வரும்? அது காம்பவுண்ட் லெட்டரா வரும். இப்போ இங்கேயும் கான்சோனன்ட் இங்கேயும் கான்சோனன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே வச்சுக்கணும். அந்த ரூல்ஸ் நம்ம தெரியுமில்ல, ஏற்கனவே பிகினிங்ல சொல்லியிருக்கோம். அந்த ரூல்ஸ் தான் என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அது இரு கான்சோனன்ட் ஆங்கிறது வவ்வல். இரு பிளஸ் ஆ நமக்கு என்ன கிடைக்கும்? ரா அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? என்ன கிடைக்கும்? ரா அப்படின்னு கிடைக்கும். கடைசியா லாஸ்ட் இஸ்க்கு ஒரே ஒரு கான்சோனன்ட், அந்த இஸ் என்ன பண்ண நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப என்ன கிடைக்குது? பிளஸ் அப்படின்னு கிடைக்குது. என்ன கிடைக்குது? பிளஸ் அப்படிங்கிற சவுண்ட் நமக்கு கிடைக்குது சரிங்களா? அப்ப பி ஆர் யூ எஸ் ஹைட் அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? பிளஸ் அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒன்ஸ் ரீகால் பண்ணலாமா? இப்போ ஏ சிஏ எஸ் ஹைட் அப்படிங்கிற வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? கேஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். டிஏஎஸ் ஹெச் அப்படின்னா டாஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஆர்ஏஎஸ் ஹெச் அப்படின்னா ராஸ் அப்படின்னு பண்ணுவோம். ஜிஏஎஸ்ஹெச் அப்படின்னா கேஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து டிஐஎஸ்ஹெச் அப்படிங்கிறத திஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். எஃப்ஐஎஸ்ஹெச் அப்படிங்கிறத ஃபிஷ் அப்படின்னு ரீட் பண்ணணும். டபிள்யூஐஎஸ்ஹெச் அப்படிங்கிறத விஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஏஎம்ஐஎஸ்ஹெச் அப்படிங்கிறத அமிஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். GUSH அப்படிங்கிற வேர்டை கஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். HUSH அப்படிங்கிறத ஹஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். RUSH அப்படிங்கிற வேர்டை ரஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். BRUSH அப்படிங்கிறத பிரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see you next video.